உன் அப்பனுடைய வார்த்தை இன்று உனக்கு மனதுக்குள் ஒரு மிக பெரிய ஆறுதலை கொண்டு வரப்போகின்றது என் குழந்தையே. அதற்கான சரியான காரணம் இதுவரையிலும் ஏனென்றால் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய பிள்ளை அதிகமாக யோசித்து சரியாக தவறா என்று நீ சிந்தித்துதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றாய். இதில் இருக்கும் குற்றம் குறைகளை காண்பதற்கு எதுவும் கிடையாது. எந்த வகையிலும் யாராலும் உன்னை எப்பொழுதும் குறை சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், உன்னை பற்றி சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருப்பவர்கள் உன் மீது குறை கண்டு உன்னை ஒதுக்கிவிட நினைக்கும் பொழுது அதை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த விஷயம் வெளிப்படையாகவே சொல்ல வந்திருக்கின்றேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒளிவு மறைவு இல்லை, வாழ்க்கை மட்டும்தான் கடைசி வரையிலும் நல்லபடியாக உன்னை அழைத்து செல்லும் பொழுது இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே நம் நம்பிய உறவுகள் என்றும் யாரை நினைக்கின்றோமோ அவர்கள்தான் நம்மிடத்தில் அதிகமான வெறுப்பை ஒரு நேரத்தில் காண்பிப்பார்கள். அதாவது சிறு சிறு தண்டனைகளை, சச்சரவுகளையும் சண்டைகளையும் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்க்கை சென்று கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக எப்பொழுதும் இருக்கும். அப்படி அதிகப்படியான சுவாரஸ்யத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மையை தரும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றும் இல்லாத விஷயம் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது என்றால் இதை என்னவென்று சுயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, உண்மையாக இந்த உறவின் மீதுதான் நம் நம்பிக்கை வைத்தோமா, இந்த உறவுதான் நமக்கு எல்லாம் என்று நினைத்தோமா என்று சொல்லி என் பிள்ளை சந்தேகம் வர தொடங்கிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த நம்பிக்கையும் இப்பொழுது அவர்கள் நடத்தி கொண்டிருந்த விதமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றது. ஏதாவது இவர்களுக்குள் இத்தனை மாற்றத்தை ஏற்பட்டது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் அப்பன் உனக்கு எனக்கே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனது வேதனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையே, நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்தாய் என்பதை உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நீ படுகின்ற வேதனைகளும், இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போகிறதே என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் தாண்டி இந்த நிலையை என்னால் கடந்து உனக்கான சந்தோஷம் என்ன என்பதை ஒன்று நான் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அப்பொழுது தான் எனக்கு புரிந்தது, இவர்கள் உன்னை விட துடிப்பதும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக நினைப்பதும் இவர்களுக்குள் இப்பொழுது எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று. அவர்கள் எதையுமே வாழ்க்கையில் பெரிதாக நினைக்காதது என் பிள்ளை அவர்களை மட்டும் உலகம் என்று நம்பிக்கொண்டிருந்ததனால் உன்னை சுற்றி இவர்கள் செய்கின்ற தவறு கூட உனக்கு என்னவென்று புரியவில்லை. உன்னை சுற்றி இவர்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் கூட உனக்கு எந்த வகையில் கஷ்டத்தை இது நாள் வரையிலும் கொடுக்கவில்லை. சிறு சிறு சண்டையும் சச்சரவும் வரும், அது மட்டுமே நின்று போய்விடும். மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அதன் பிறகு ஒன்றும் இல்லாதது போல் போய்விடும். இப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகச் சொல்ல முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் உன்னை போல அனுசரித்து யாராலும் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, உன்னை போல யாராலும் விட்டு கொடுத்து செல்ல முடியாது என்று நிச்சயமாக உனக்கு தெரியும். உன் அப்பன் எனக்கும் தெரியும். நீ நம்பிய அந்த உறவு
தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்க விருப்பம் இல்லாமல் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்ததற்கு என்ன காரணம் எண்ணிவிட நினைத்தேன். அதனில் முதலாவதாக காரியம் என்ன தெரியுமா என் குழந்தையே? அடிக்கடி வீட்டுக்குள் குடும்பத்திற்குள்ளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டிருப்பதனால் இதை நீண்ட காலம் இனிமேல் கொண்டு செல்ல முடியாது. ஒரு நிமிடம் கூட நமக்கு மன நிம்மதி இல்லை. ஒரு நிமிடம் கூட நம்மால் சந்தோஷமாக சிரிக்க முடியவில்லை. யாராவது ஒருவரால் எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் இவர்களுக்குள் நம்மோடு இருப்பதுதான் என்பதை போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்க வேண்டும். இந்த அளவிற்கு அன்பும் தகுதி உடையவர்கள் நம் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சிலர் இதை விட பெரிதாக சில விஷயத்தை எடுத்து இருப்பார்கள். அதை எப்படி தெரியுமா என் குழந்தையே? இவர்கள் எப்பொழுதும் ஒன்றை விட இன்னொன்றை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி, ஒன்றை விட இன்னொன்று சிறப்பானது என்று சொல்லி தேடி செல்வார்கள். அப்படி கூட இந்த வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைப்பதற்கு நீ காரணமாக எண்ணியது இதுதானே. நம்மை விட இவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்று பெரிதாக தெரிகின்றது. நம் எல்லாம் இவர்களுக்கு எந்த வகையிலும் தெரியவில்லை. இவர்களுக்கு எந்த வகையிலும் அவர்களின் மனதில் அவர்களுக்கு நினைவு இல்லை. இந்த வாழ்க்கையில் எத்தனை காலம் இவர்களுக்காக நாம் இழந்தது எல்லாம் போதும், ஒன்றுமே பயனில்லாததாக மாறிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதாவது அவர்கள் என்ன காரணத்திற்காக வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலக நினைக்கட்டும். இனி இதனை சமாதானப்படுத்தி உன் பக்கம் நிறுத்தி வைப்பதற்கு எந்த பலனும் இல்லை. உன் வாழ்க்கையான நினைப்பது எந்த பலனும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இது வாழ்க்கையில் என்றும் நம்பிக்கை கொடுத்த ஒருவருடைய நம்பிக்கையை தானாகவே அவரவர் உடைத்திருக்கின்றார்கள் என்றால் முதலில் அவர்கள் மிக பெரிய தவறு அவர் செய்த மிக பெரிய நம்பிக்கை தானாக இருக்க முடியும். அவர்கள் அதனை உடைக்கிறார்கள் என்றால் முதலில் நீ அவர்கள் மிக பெரிய தவறு அவர்கள் செய்வதில் மிக பெரிய தவறான விஷயம் இதனை நீ புரிந்து கொண்டு இவர்களை சமாதானப்படுத்துவது உன்னுடைய வேலை அல்லவா என் குழந்தையே? உண்மையாகவே ஒருவர் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாய் என்றால் எப்பொழுதும் அவர் அன்பாக இருக்கிறாரா என்று நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட்டு உன் மீது கோபமாக உனக்கு துரோகியாக இருப்பவர் மீது நீ அன்பு கொண்டிருந்தாயானால் அது உன்னுடைய தவறுதானே. இவர்கள் அன்பு உன்னதமானதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ மன கஷ்டம் இருக்கிறது என்றால் அதனை நீ சமாதானப்படுத்த முயற்சி செய்யலாம். நீ வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற எல்லாம் நினைக்க வேண்டியது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று. இந்த வாழ்க்கை உன்னுடையதாக நீ ஆக்க செய்கின்ற விஷயத்தை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உன் கையில் இருக்கின்றது என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். இது உன்னுடைய வாழ்க்கைதான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைதான். கடைசி வரையிலும் இதுதான் என் குழந்தையே உன்னோடு இருக்கும். என் குழந்தை என்ன நடந்தாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுக்கும் அந்த உண்மைதான் பேசும் என்பதை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையும் அன்பும் கொடுக்கின்றவர்கள் வாழ்க்கையில் முழுவதும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க உறுதி எடுத்தது அவர்கள் மறந்து விட்டது இப்பொழுது உனக்கு புரிகின்றதல்லவா? இந்த சந்தர்ப்பத்தின் தேவைக்கு ஏற்று உன்னை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர ஒரு பொழுதும் இவர்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. உன்னுடைய எண்ணங்களுக்கு இவர்கள் ஒருபோதும் உறுதுணையாக இல்லை. அப்படியானால் இதனை நாம் நிச்சயமாக கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து
புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மாற்ற முயற்சி செய்வதை விட சூழ்நிலைகள் தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உனக்கே நான் கொடுத்துட்டு எல்லாம் இனி எந்த நேரத்திலும் உன்னை விட்டு செல்லாதது உனக்கான நன்மையை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? இங்கு யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் கிடையாது. என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்கானவர் உன்னிடத்தில் வரும் பட்சத்தில் அப்படி ஒரு பெண் என்று உயர்ந்த பாகுபாடுகள் எங்கே இப்பொழுது இல்லை. எல்லாவற்றிற்கும் எல்லாரும் சமம்தான் என்கின்ற நிலை வந்துவிட்டது. ஏனென்றால் அத்தனை விஷயத்தையும் சரியாக எடுத்துக்கொண்டு இருக்கும் வகையில் பகிர்ந்து கொள்கிறார்கள். நன்மை தீமைகள் வாழ வேண்டும், யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கு அதனை பெறுவதற்கு சாதாரணமாக இப்பொழுது எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதனை நீ செய்வதில் எந்த பலனும் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பன் சொல்கின்ற வாக்கு சரியானது. அதாவது ஒரு ஆண் இது போன்ற துணை வாழ்க்கையில் கஷ்டங்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை காரணத்திற்காக வேண்டுமானாலும் உன்னை விட்டு திரிந்து சென்று மீண்டும் யார் என்று சட்டென்று உனக்கு சரியாக தானே சொல்லி இருக்கின்றேன். உனக்கான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. எந்த நிலைக்கும் என் பிள்ளை என் வாழ்க்கையில் நினைக்க வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவரவர் பாவத்தை அவர்கள்தான் தலையில் தூக்கி சுமக்கின்றார்கள். நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து உனக்கான தேடல்களை என் பிள்ளை நீ சரியானவரிடத்தில் உனக்கான அன்பையும் சரியானவரிடத்தில் கொடுத்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்று எப்பொழுதும் இந்த தெய்வத்திடம் உனக்கான நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னோடு இந்த அப்பன் நிற்கின்ற எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மை நடக்கும் பொழுது அந்த காயத்தை நீ பெற்றுக்கொள்ளாமல் இதை விட்டு நீ உதங்கி செல்வாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டு என் குழந்தை நீ விலகிச் செல்ல எண்ணி விட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.